அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில வருடத்தினுடைய 6வது மாதம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா, இந்த காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் நடைபெறுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுமா, அரசு வேலை கிடைக்குமா, அப்படி இல்லைனா உத்தியோகம், நிதி நிலைமை, பொருளாதாரம், வணிகம், தொழில், வியாபாரம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பதற்கு மிகவும் சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய பேச்சு, தகவல் தொடர்பு திறன் போன்றவை மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இவற்றை உங்களுக்கு சாதகமாக நல்லாவே நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. உங்களில் சிலர் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு மன அமைதியும் ஆற்றலும் பெற முடியும். உங்கள் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நன்றாகவே இருக்குங்க. செலவுகளும் இதற்கு சமமாக இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நடவடிக்கைகள் வேலை தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே மாதிரி தொடர்ந்து அவற்றை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி அன்புக்குரியவர்களிடம் கோபமாகவோ தவறாகவோ நடந்து கொள்ள வேண்டாம். இது உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்துடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமோ நீங்கள் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய வகையில் நன்றாகவே இருக்கும். இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சாதகமான பலன்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 80% இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயத்தில் மட்டும்தாங்க உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. சின்ன பிரச்சனையாக வரும். அதுவும் உங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதலர் அப்படி இல்லைன்னா காதலியிடம் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய காதலர் அப்படி இல்லைன்னா காதலியை நன்கு புரிந்து கொள்வீங்க. அவங்களுக்கு உங்களுடைய உண்மை காதலின் ஆழத்தையும் உணர்த்தி நம்பிக்கை ஊட்டுவீங்க. குடும்ப மகிழ்ச்சியில் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்த உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, காதலர் காதலிக்குள்ள ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தென்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எப்பயாவது ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சண்டைகள் ஏற்படலாம். இருப்பினும் அது உடனே நிவர்த்தி ஆகிடும். அது பெரிய சண்டையாலாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பிரிவினை அளவுக்கு கொண்டு செல்லாது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குதுங்க. கடன் போன்றவை வாங்காமல் நீங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுக்கு வரவேண்டிய சில தொகைகளும் எதிர்பாராத வகையில் உங்களிடம் சேரும். ஆனால் உங்களுடைய கௌரவத்திற்காக உறவினர்களுக்கு நிதி உதவி செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கௌரவம் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு உதவி செய்வீங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆடம்பரத்திற்காக கேட்கலாம். இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் யோசித்து நீங்கள் உதவிகளை செய்வது அவசியமாகிறது. என்ன தேவைக்கு நாம் உதவி செய்கிறோம், ரொம்ப அத்தியாவசியமான தேவையா, ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உதவிகளை பண்ணுங்கள். ஆடம்பரத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் நீங்கள் உதவிகளை செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு விட்டுடும். அதே மாதிரி யார் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு உதவிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது.
நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா பணமாகட்டும் இல்லை பொருளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் உதவி பண்ணுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய அறிவுபூர்வமான முடிவுகள் காரணமாக வேலை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்குங்க. நிலைமையை மேம்படுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் இப்பொழுது நீங்கள் சரியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களது சிறந்த செயலாற்றலை பாராட்டுவாங்க. இது பணியில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடுங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் கூட்டுறவுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கலாம். உங்களுடைய வியாபார முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஆர்வத்துடன் உழைத்து எதிர்பார்த்த இலக்குகளை எளிதாக எட்டிவிடுவீங்க. ஆனாலும் உங்களுடைய கூட்டாளிகள் நீங்கள் கொடுத்த சில வேலைகளை தட்டி கழிக்கலாம். அதனால் அவர்களை நீங்கள் திறமையாகவும் நாசுக்காகவும் கையாள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் வாக்களித்தபடி முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வல்லுநர்களில் பொறுத்த வரைக்கும் செயலாற்றல் அவர்கள் விருப்பப்படி அவர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தையே இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடும் வேலை பளு காரணமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கலாம். அதனால அதிக நேரம் செலவழித்து அவற்றை நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை அப்படி இல்லைன்னா நீங்கள் வாய் வழியாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கூட உயர் அதிகாரிகள் தீவிரமாக எடுத்துக்கொள்வாங்க. அதனால இது போன்ற வாக்குறுதிகளை அளிப்பது குறித்து கவனமாக இருக்க பாருங்க. யாருக்கும் சடனாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னாலும் இல்லை ஒரு பேச்சுக்கு தான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்னாலும் எதிராளிகள் நீங்கள் யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அதை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து வாக்குறுதி கொடுப்பது அவசியமாகிறது. உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியத்தில் விரைவான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. தனிப்பட்ட பயணம் அப்படிங்கிறது மனதை லேசாக்கி வலிமையை கூட்டக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை இப்பொழுது மேற்கொள்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சாலை வழியாக நீண்ட தூரம் பயணம் செல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு பதிலாக வேறு வகை பயணங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். தேர்வுகளை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு முடிச்சிடுவீங்க. மேற்படிப்பையும் நீங்கள் ஆர்வத்துடன் பயின்று நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சில மாணவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து கல்வி உபகரணத் தொகை அப்படி இல்லைன்னா நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருந்தீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. வேலை தவறி சாப்பிட வேண்டியதாகவும் இருக்கலாம். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்பிற்கு பின்பு முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்க பெறும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க. சக ஊழியர்களினுடைய ஆதரவு இருக்குங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாக பெறும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக பெறும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் ஏற்படுங்க. கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாக பெறலாம். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி
வேலையில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறும். போட்டிகளில் பரிசுகளை அள்ளுவீங்க. அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க. மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுங்க. மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களுக்குரிய பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவை வணங்கி வருவதன் மூலமாக வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாக பெறும்.